சமாதி வந்து கூட எங்க அக்கால போட்டேன் தம்பி உங்களுடைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு பாதத்தில் பிரதமணினால் ஆமா உன் என்ன போலவே நீ வடக்கிட வருது ஆனா பெருந்திருவா பெருந்திருவா மற்ற உலகாண்ட துணைய பூபான் கர்மமா என்னை கொண்டு மனக்கவலை அப்ப வர்மமா மன்னவனை உத்தாயானால் ஆனா கர்ணன் சும்மா இருக்க மாட்டேன் அப்ப கருத்தை தெரியாதுனா அண்ணா போனதெல்லாம் போகட்டும் எல்லாம் இழந்தாய். ஆமா இப்ப தற்போது தனித்து தடவுதிருந்த மரம் போல நீ கைமாறிக்கின்றே இந்த தினத்திலே அண்ணன் வர வேண்டும் அப்படி அடுத்த கருத்து இருக்குது அத சொல்லு. ஐயோ சொன்னார்கள் ஆண்டவருக்குரிய நாட்டை விடுத்து நம்மளோட படையும் நம்முடைய சேனாதிபதியும் ஒழுங்கா நல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு முன்ன பெரியவர் சொன்னேன் தம்பியாலும் குடிய முதல் இல்லையா 99 பேர் சேர்த்தார்கள். 60 பிள்ளை போய் செத்து நம்ம 4 பேர் தான் 14 கோடி ஆட்சி அணையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒன்று நான் ஒன்று சல்லியன் ஒன்று மாமனாவுக்குள்ளே சவுனி மாமா 4 பேர் இருக்கிறோம். 4 பேர் தான் நிறைய இருக்கா என்ன அதுக்காக மனமானது வெந்த புண்ணில் வேலை சொல்லுகிறார் ஏனை எப்படி கொடுக்கும் காரணம் யாரு சும்மா இந்த சேனையெல்லாம் மடிப்பதுக்காக அது காரணம் யாரு தெரியுமா? அவன் யாரு? பெரிய பட்டு மடையன் இடையன் 2 பேர் உயிரை வாங்க அவன் என்ன அவன் இனத்தை என்ன முடிவு கன்னட தெரியாக்குறானா 20 இடையன் அந்த பகவான் இடையன் பலத்தினால் 20 உயிர் வாங்க 2 பேரும். ஆமா
இடையன் அந்த மடையன் அந்த தொங்கன் ஆடு மாடு மேய்த்தவன் அந்த குரங்கால பிடிச்சவன் இடம் வக்காலா ஓடி முடிஞ்ச பையா விடுத்தா காலி நான் வெடிச்சா நான் காலியா வெற்றி மாலை போட்டு தூங்க போறாங்க யாருக்கு அந்த பாண்டவருக்கு அவங்கள மாலை போட்டு தூங்க எடுத்தான் ஏய் இன்னைக்கு பாத்துறேன் இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன் ஒரு தெரு பூத்தா உதவாங்க வராதாள் நான் உதவாங்கறாளா இல்லங்க நம்ம வாரி வாரி குடுக்குறாளுன்னா நான் முதல்ல சண்டையிலே ஆமா அந்த 5 பேரையும் கொண்டு குவித்து நான் உனக்கு முடியாச்சு கொடுத்திருப்பேன் முடி நடக்கணும் அந்த பெண்மாச்சாரி சொன்ன ஒரு சொல்லிக்காக நான் பயங்க அப்புறம் ஓடி வந்தேன் இதுக்கெல்லாம் காரணகர்த்தா அவன் யாரு சொன்னாரு இந்த பசங்களை வேற இடையம் மடக்கு இப்பவே தெரியுது ஏய் நம்ம வெற்றின்னு நாம என்ன கையில என்ன வலையில போட்டுக்கறானே பாம்புக்கு அந்த பாம்புடைய விஷம் பல்லிக்குது பாரு அந்த பல்ல புடின்னு வச்சுக்க பாம்பா இருக்கவங்க அந்த 5 பேர் ஆமா பாண்டவர்கள் ஆமா அந்த விஷப்பல்லா இருக்கிறவன் அந்த பகவான் ஆமா அந்த விஷல்ல பல்ல புடிட்டா என்ன பண்ணுவான் அது தண்ணி பாம்பு ஆயிடும் அது வந்து தண்ணி பாம்பு இல்லங்க லப்பர் பாம்பு மாதிரி ரப்பர் பாம்பு லப்பர் பாம்பு அத போல இருக்க முடியாது ஐவர் ராஜா இருக்கலும் இந்த தினத்திலே நான் கொண்டு குவித்து இருக்கிற உலகத்தை மத்தியிலே எனக்கு எல்லாமே எனக்கு பகை அந்த 5 பேர்ல உனக்கு யாரா பகையாளி இருக்கானே அவன் யாரோ உதயமாக முன்னே சூரியமூர்த்தி கதிரவன் கீழ் திசை நோக்கி வர்றதுக்கு முன்ன வந்துட்டான்னு வச்சுக்க கரெக்டா ஆயுதம் எடுத்து ஆமா அந்த துரியோதனை எங்க அந்த பீமன் நீ எப்போ பூமியில பிள்ளையா பிறந்தியோ அன்னில இருந்து அந்த நாள் முதல் கொண்டு எனக்கு பகை நாள் வரைக்கும் பீமன் தான் அந்த 5 பேர்ல பீமன் ஒரு ஆள் தான் உனக்கு நேர் பகை உனக்கு யாரு அந்த பாண்டவர்ல பகை அதே 5 பேர்ல எனக்கு ஒரு ஆளு தான் பகையாளி அதான் நதிவேற அரிக்கிறேன் இன்னைக்கு அரிச்சிடறேன் இன்னைக்கு அரிக்கிறதே சரி இன்னைக்கு என் மகனை இன்னைக்கு அரிச்சிடறான்னு இன்னைக்கு அரிக்காத விட மாட்டேன் இன்னைக்கு அரிச்சிடறேன் ஒரு உதவி என்னடாப்பா நானும் அப்பதுல இருந்து பாக்குறேன் 10 மணிக்கு நம்ம நாடகம் ஆரம்பிச்சோம் ஆமையா அதுல இருந்து மிருதம் காரு இதுல ஓங்கி அவரால முடியல ரொம்ப கைய தூக்கி அடிக்கிறாரு கட்ட உயரமா இருக்குது கையில வர பேண்டேஜ் போட்டு அடிச்சு அவரால் ஓல் போட்டுக்கிறாரு சுதிங்கான கட்டை ஆமா சுதி கட்டுங்க இது சுதி கட்டை இந்த சுதி இந்த சுதி கட்டை என்ன பண்றீங்க இதுல ஒரே ஒரு அடி ரொம்ப உயரமா இருக்குது ரொம்ப உயரமா இருக்குது கை வலி தாங்கலாம் இருக்கு அவரால கை வலி தாங்க சக்கரவர்த்தி ஆமாங்க ஒரே ஒரு அங்கல அறுத்து கொடுங்க போதும் ஏன் அறுக்குற நீ நான் தான் சொன்னேன் அதனால அறுத்து கொடுங்க அறுக்க போறேன்னு அதை இது அறுத்துருங்க ஒரு அங்கலம் மட்டும் இருங்க நான் இன்னும் மரம் இருக்கிறாளா நானு யார் அவன் உனக்கு பகையாளி பீமு அந்த 5 பேர்ல எனக்கு பகையாளி நேற்று தினத்திலே வில்லரங்க விழாவில இருந்து போட்டி அந்த காண்டாவனம் தகனம் செய்கின்ற போது எனக்கு அந்த அர்ஜுன பெருமானுக்கும் பகையாளி
பகை ஏற்பட்டது. அந்த பகையை முன்னிட்டு அவன் இருக்க முடியாது. அந்த அர்ஜுனுக்கு பகையாரு, அந்த அர்ஜுனுக்கு பகையாரு அப்படி இந்த காண்டாவனத்தில் இருந்து ஒரு பாம்பு சர்ப்பமானு தப்பிச்சு ஓடி வந்தது. அசோசேனா அதுக்கு பேரு பாம்பு. நீ வந்து நான் என்ன பண்றது? அதுக்கு பேரு அசோசேனா. அந்த பாம்பானது ஓடி வந்து உடனே அந்த அர்ஜுனுக்கு பகையாரு, அர்ஜுனுக்கு பகையாரு அப்படின்னு குறைச்சது. பாம்புடைய நானே பார்க்க போறேன். இந்த கர்ணனுக்கு தெரியும். அந்த பாம்பு அடைத்தேன். கன்னியா அசோசேனா பாம்புனுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன். அடைக்கலம் கொடுத்து அந்த அர்ஜுன பெருமானுக்கு நானே பகை, எனக்கு பகையாளி அவன் அப்படி என்று அன்று நாள் முதல் கொண்டு நான் இது நாள் வரைக்கும் அந்த அசோசியனாவுக்கு குடகுடமா பால் கொடுத்து வர. முட்டை எவ்வளவு முட்டை சாப்பிடுது, எவ்வளவு பால் சாப்பிடுது, அதெல்லாம் மீன் போகுமா? முட்டை குடிச்சு சொன்னா சாதாரண விஷயம் அது. அதனால் வேண்டி நான் ஒன்னு என்ன கேட்கிறேன். அத மது குணத்தில் உதித்த மன்னாதி மன்னரே, அந்த மன்னி உதித்த மன்னாதி மன்னரே, மன்னாதி மன்னரே, ஆண்டவே அனுதியா புண்ணே, நான் அமெரிக்கு போக வேண்டி பாண்டியன் புகழ் நான் கட்டின தந்தை சொல்கிறேன். அவர்களை நிலகலகலவே செய்வேன். மீண்டும் நான் சென்று வரை கூறுபடி என்றாரோ. பயப்படுறாங்க துரியோதனா, நீ யாசுக்கு மஞ்சாதி. போனதெல்லாம் போகட்டும் போகட்டும். போனதே நினைச்சது தானே புத்தி கட்ட ராஜா. அதுபோல நினைச்சது போனதெல்லாம் சவலப்பட்ட. நீ நினைச்சு அழாத. 4 பேர் இருக்கிறோம். நினைச்சு அழாத. இனிமேல் பற்றி நடக்க வேண்டிய எதுவோ இனிமேல் பற்றி அதை தான் பார்த்து போகணும். உனக்கு நான் என்ன கேட்கிறேன். நேற்று தினத்திலே ஐவர் ராஜா இருக்கணும் இந்த வெறுப்பிலும் எல்லாம் விடை கொண்டு விடைபெற்று. ஆமா, கால வெட்டின கை ஒண்ணு சொல்லல. கையானு யாரும் பூரா மாண்டு போய்விட்டான். ஆமா, நாம இருப்பது 4 பேர். இந்த தினத்திலே நேற்றே உனக்கு சேனாதி பட்டம் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு விடத்தாமலம் கொடுக்கல. விடத்தாமலம் கொடுத்து என்னை வடி கூட்டி அனுப்பி ஐவர் ராஜா இருக்கல கொண்டு குவித்து நான் உனக்கு முடியாச்சு நடத்துறேன். இன்னைக்கே உனக்கு ஜெயம். உனக்கே உனக்கு ஜெயம். நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறேன். இந்த முடியும் செங்கோல் நினைக்கணும். நம்ம கை தேவை விட்டு போறேன். நான் ஒண்ணு விடுவேனா? இது வரைக்கும் யாருமே அடாத அடாத யாருமா இல்லையா? ஐயோ தம்பி அடக்கூடிய காரணம் தெரியுமாடா? தந்தை 11 வருஷம் சேனையும் ஆனது நமக்கு ஜெயம் கொடுக்கல. 60 பிள்ளை இருந்தாங்க. அந்த 60 பிள்ளையுமே வாழ்ந்து போச்சு. நமக்கு ஜெயம் கிடையாது. பெரியவர்களா இருந்தாங்க. பீட்மாச்சாரி, கிருபாச்சாரி, அசோத்தாமா, இவ்வளோ குரு பெரிய ஜாதிகரன் சொன்னானுவான். ஒரே ஒரு பையன் சொல்லுவேன். ஆனா என் தம்பி நான் மட்டும் நான் தயவு தாட்சனை எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். எப்போது ஐவர் ராஜா இருக்கணும் இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சாரு. அவனை சும்மா விட மாட்டேன். தயவு நான் பாரு. அப்பா தர்மா ஐவரை நான் பண்ண சத்தியமா
தூக்கி மஞ்சாது. அண்ணன் எல்லாம் போனாங்களே அவங்கள மாதிரி அண்ணன் நம்ம கைவிட்டு வரும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு நீ நினைக்கிற உள்ளத்துல உண்மையாக நினைக்காத. நான் சத்தியமாக நான் விடத்தாமணி கொடுத்தேயானால் அதை பெற்றுக்கொண்டு 800 யோஜனை அகல நீளம் ஒருங்கிய அந்த குருட்சேத்திர பூமிக்கு அடுத்து என் எதிரால வர முடியான அந்த அர்ச்சனை பெருமானை கொன்று குவித்து நான் உனக்கு முடியாட்சி கொடுக்கின்றேன். ஐயோ ஆமா என்ன என்னைய வந்து ஆகி போச்சு என்ன புடி நான் இந்த மொத்த பார்க்காத கொத்தலடா கொடுங்க என்ன என் முடி நினைக்குமா நான் கண்டிப்பா நான் உனக்கு யாரோ தெரியல ஒரு கேள்வி வாயில் அடிச்சிருந்தேன்னா தெரியல அங்க நடந்து சண்டை இங்க வாயில் அடிச்சு நீதான் ஒரு கேள்வி அடிச்சிருக்கேன்னா தெரியல விடத்தாமலும் கொடுக்கும் போதாடா வாயில் முகத்துல அடிக்கிறது அந்த கிழமை சும்மா இல்ல குடி குடிச்சிட்டு வந்து அம்மா அடி அடிக்கிற மாதிரி கேள்வி வாயில் அடிச்சுக்கிட்டு படுவாய் இந்த அம்மா போட்டு அடிக்கிற பாருன்னு வாயில் அடிச்சுக்குது. ஓ அப்படியா தம்பி தெரியாதுன்னா வாயால போய் வாருங்கள் அண்ணோ அப்படி வழி கூட்டி அனுப்பு அண்ணா போறியா ஆனா வீட்டுல எழுவு எடுக்கும் யாருன்னா போய் வான்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறியா போறியா போறியா போற போற அப்படியே போயிடுறான் தான் மரம் வந்து வார்த்தை வருது என்னடா சொல்றது போறியா போய் வா அண்ணான்னு சொல்லு என்ன போறியா போ வீட்டுல எது கர்மாந்திரி எடுக்கணும் சிரிக்கிறான் இது நாடகம் பார்க்குற அச்சு பேர் சிரிக்கிறாங்க ஏன்னா ஒரு தைரியம் சொல்லுங்க அந்த தைரியம் நமக்கு நடக்க போகுது சாமார்த்தியம் உள்ளவனுக்கு அந்த சகுனத்தால் நமக்கு ஆவணம் சும்மா இருக்க மாட்டேங்க ஒரு நாளைக்கு வரும் வெற்றி தாமரை தானே கொடுத்தா உன்னை எது கூப்பிடுறீங்க நான் சொல்றது கேட்டா அண்ணங்கிட்ட யுத்தத்துக்கு ரதம் கஜம் ரொம்ப தாதிகளோட சேனாதிபதி புட்டி கொண்டு போது சொல்ல சமயத்துல நான் சொன்ன சொல்ல மறந்துடுவாரோ அப்படித்தான் என்ன இவ்வளோ பேர் போனாலும் நம்ம வந்து ஒரு காலை வெட்டினேன் கையை வெட்டினேன் தலை வெட்டினேன் சொல்லுங்க ஏய் அது காரணம் தெரியுமா ஒரு குலமும் இல்ல என்ன ஒரு குலமும் இல்ல என்னை உங்கள் உலகத்துள்ளோனே ஒருவனாக்கி திருவும் அவர் மணிக்கு ஏகி என்னை செம்பர்மணி முடி சூட்டில் என்னை இங்க வைத்தா என்னுடைய மை வைக்கையாரே இருவரும் இந்த புல்பாரம் பலரும் போட்டு தாய்கருப்பேனின் உயிரில் தம்பி ஒரு குலமும் இல்லா என்னை இந்த கர்ணன் என்ன ஜாதியான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை என்னத்தான் சேர்ந்தவன் உனக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே கடந்த ஒரு பிள்ளை அதை கொண்டு வந்து உன் தந்தையானவர் என்னை பாராட்டி சீராட்டி நன்கான முறையை வளர்த்தார். அத்திமா நகரம் பிள்ளைலாம் யாரும் கிடையாது. போகலாம் கிடையாது. துரியானம் பிறக்கல, தம்பிமாரும் பிறக்கல, கிடைக்கல, யாருமே கிடையாது இல்லையா? தேரோட்டின் மகனா இருக்க முடியான உங்களை கொண்டு வந்து இந்த அத்திமா நகரத்திலே 36 தலைமுறையா சேர்த்த வைத்த பொன்பொருள் அப்படியே கிடக்குது. இத ஆழ்வதற்கோ இத சாப்பிடுவதற்கோ ஆள் இல்ல. ஒரு புத்திர பைக்கம் ஒண்ணு கிடையாது. ஆணோ பெண்ணோ ஒண்ணு கிடையாது. அப்பா தேரோட்டியா
நீ வளர்த்திய அந்த பிள்ளை அந்த பிள்ளை எனக்கு தத்து மகனா கொர்றா சாமி அப்படின்னு உங்க அப்பா திருதாட்டு மன்னன் என்னை வளர்த்து வந்தார். என்னை கொண்டு வந்து என்னை முடியாட்சி கொடுத்து பாராட்டி சீராட்டி என்னை வளர்த்து அங்க இருக்க முடியாத நகநாணி எல்லாம் எனக்கு முடிசூட்டி நன்கான முறையிலே என்னை வளர்த்து வந்தார். நல்லா 10 வயது ஆன பிற்பாடு இல்லையா, 10 வயது ஆன பிற்பாடு வளர்த்த தந்தை நமது அப்பாதான் அப்படின்னு நான் தெரிந்து இருக்கக்கூடிய உலகத்தை மத்தியிலே அப்பா இனிமேல் பட்டு நான் தான் உனக்கு பிள்ளை, பெரிய பிள்ளை நான் தான்பா அப்படின்னு உரைத்து முடியாட்சி கொடுத்து ஒரு பெண்ணையும் பார்த்து ஒரு நாட்டையும் ஒப்படைத்து எல்லா வசதியும் எனக்கு கொடுத்தாரு உன்னுடைய தந்தை திருவிராட்டிகள். ஆமா, அப்பேர் வந்த தந்தை நான் மறக்கிறாளா? அதை விடவே இந்த வீட்மாச்சாரி சொன்ன சபையில அந்த வில் அரங்க போட்டில்ல அந்த சொன்ன ஒரு சொல்லிக்காக அந்த சபையில எழுந்திருந்து எனக்காக பரிந்து நீ பேசனியே இல்லையா, அதை மறப்போனா? அதை நான் மறக்க முடியுமா? கண்ணு எவ்வளவு பெரிய உதவி. நான் செத்தாலும் சரி வளர்த்த ஒரு பாசத்துக்காக நான் உன்னை மறக்க மாட்டேன். அது ஏன் சொன்னால் நான் விடைபெற்றுக் கொண்டு 800 யோஜனை அகல நீளம் பொருந்திய அந்த குருச்சேத்திர பூமியிலே எதிராலே வரும்படியான பகவான் பட்சத்தில் இருந்து மத்தியிலே நல்ல நேரம் எனக்கு இருந்தால் அப்படியே ராஜாக்களை கொன்று குவித்து நான் உனக்கு முடியாட்சி கொடுக்கிறேன். அப்படி வெற்றி தரல கொடுக்கிறேன் உனக்கு முடியாட்சி. அப்படியே பகவான் அவர் பட்சத்தில் இருந்து எதிராளி கணையானது என் மார்பிலை தைத்து என் சதையெல்லாம் 10, 100, 1000 சங்கம் இப்படியாக சிதறி விழும். அந்த விழுந்த ஒரு சதையானது ஒரு துண்டாக ஓடி வந்து துள்ளி 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 குதித்து உன் பாதத்தில் விழுந்து தம்பி துரியோதனா நான் ஜெயம் கொடுக்கலான்னு போனேன். ஆனா கடவுள் என்னை சோதனை செய்து விட்டான். நான் ஜெயம் கொடுக்க முடியாது. கடைசி முறையில் வளர்த்த ஒரு பாசத்துக்காக என் உயிரத்தாண்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு கொண்டு வந்து உண்மை தவிர எதிராளிக்கு பயந்து நான் புறமதி காட்டி வர மாட்டேன். 2 வார்த்தை கொடுத்தா உனக்கு ஜெயம், இல்லைன்னா என் உயிர். தாமத்தை கொடுங்க, பயப்படாத கொடுங்க, அஞ்சாது போறீங்களா? ஆமா.